உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க. இதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. கையளவு தான் இருக்கும். நம்ம செடியில் காய்ச்சது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, இன்றைக்கி இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட செடி வச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. விதை என்னமோ வந்து நம்ம அந்த மேலே அவசரத்தில் காட்டுறேன். இது வந்து கடைகள்லாம் இதை வாங்கலைங்க. இந்த விதையை வந்து கடைகள்லாம் நான் வாங்கலை. நம்ம போன வருஷத்து செடியிலேயே வந்து ஒரு காய் 2 காய் வந்து அப்படியே முத்த விட்டு செடியிலேயே காய விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த காஞ்சு, அதாவது வந்து நல்லா வந்து இது மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் கலரில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்து சாம்பலில் லேசாக தண்ணி விட்டு தடவி நல்லா இதமான வெயிலில் ஒரு 10-15 நாள் காய வச்சு மறுபடியும் அந்த விதையெல்லாம் எடுத்து நடவு போட்டோம்னா தண்ணி மட்டும் விட்டால் போதுங்க, அப்படியே சும்மா காய் சூப்பராக காய்க்கும். இதுக்கு வந்து லேசாக முத்துனுங்க. இன்னும் ஒரு நாள் விட்டுருந்தோன்னா இந்த காய் முத்திரும். வந்து வேலைக்காக அது விதைக்கு தாகும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதுதான் ஒரு பென்சில் சைஸாக இருக்கும். ஆனால் ருசி வந்து ரொம்ப அபாரமாக இருக்குங்க. பாருங்கள், இது பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், கைக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இதுதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. பாருங்கள், இதெல்லாம் பிஞ்சு கிடையாது, முத்தலுக்கு தயாரான காய். பாருங்கள், கை கலவை தான் இருக்கும். ரொம்ப பென்சில் சைஸ் தான் இருக்கும். ஆனால் ருசி வந்து ரொம்ப அபாரமாக இருக்குங்க. இந்த டெய்லியும் வாரத்தில் 2 நாள் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எத்தனை காய்ங்க இது? 4, 9 காய் காய்ச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு பொரியலுக்கு இதுவே போதுமானது. இது சும்மா ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு அப்படியே தட்டி போட்டு இதை லேசாக தண்ணி விட்டு வேக வச்சு தேங்காய் திருவி கொட்டினோம்னா ரசத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அபாரமாக இருக்குங்க. இதை மிளகாட்டியும் காய்ச்சலாம். இதுதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. நம்ம சந்தைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, சும்மா முழங்க நம்ம கை ஒசரத்துக்கு இருக்கும், வாழாட்டு இருக்கும், பாம்பு மாதிரி. அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. இதுதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. இப்படி நம்ம செடியில் ஒரு செடி தான் வச்சேன். வாரத்துக்கு கிட்டத்தட்ட 20 காய். 2 தடவை நம்ம வாரத்துக்கு பொரியல் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் வர்ற 3 மாதத்துக்கு இது காய்ச்சிட்டே இருக்குங்க. இன்னும் ஆடி பிறக்கலை. ஆடி பிறந்ததுக்கப்புறம் 2 செடி வச்சுருவீங்கன்னா அந்த வருஷத்துக்கு காய்கறி நம்மளுக்கு சரியாக போயிடும் தோழர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு பொரியல். நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி திங்கட்கிழமை. மலைக்கு போகணும், அதுக்குள்ளே அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்கிறது ஐடியா.